பாரிஸில் போலியான வாடகை வாகனங்களை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளிடம் வங்கி அட்டை மூலம் பல மடங்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 68 லட்சம் யூரோக்கள் வரை மோசடி செய்த கும்பலை சேர்ந்த 4 பேர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஃபில் கோபுரம் மற்றும் முக்கிய ரயில் நிலையங்கள் போன்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களில் உரிமமில்லாத 8 போலி வாடகை வாகனங்களை நிறுத்தி இந்த கும்பல் கடந்த ஓராண்டாக மோசடியில் ஈடுபட்டு வந்தது. இவர்கள் வீடுகளில் இருந்து சொகுசு பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சம் அப் எனப்படும் அட்டையை ஸ்வைப் செய்யும் கருவிகளை பயன்படுத்தி உண்மையான தொகையை மறைத்து இவர்கள் கட்டணத்தை மாற்றியுள்ளனர். உதாரணமாக 19 யூரோக்கள் கட்டணத்திற்கு பதிலாக 1900 யூரோக்கள் என மாற்றி திரையை மறைத்து பயணிகளிடம் பணத்தை திருடியுள்ளனர். கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்ட பின்னரே பல பயணிகளுக்கு இந்த மோசடி தெரிய வந்துள்ளது. இதனை முன்கூட்டியே கண்டுபிடித்து கேட்ட சில பயணிகளிடம் ஓட்டுநர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதில் ஒரு பயணி வாடகை வாகனம் மோதப்பட்டு பல காயமடைந்துள்ளார். பலத்த காயமடைந்துள்ளார். இந்த மோசடி கும்பலுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனிடையே பாரிஸ் வரும் பயணிகள் வாகனத்தில் ஒளிரும் பலகை மற்றும் முறையான உரிமை எண் இருக்கிறதா என்பதனை உறுதி செய்து ஏறுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.